முதலமைச்சர் தன்னுடைய மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு. நாங்கள் யாருக்கும் அடிப்பணியும் தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம். இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளில் இருந்து இந்தியர்கள் நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் இந்தியர்களேன்னு ஐயா மோடி அறிவிச்சா இந்தியா இயங்கிக் கொண்டிருக்கோம், உலகம் இயங்காது என்பதை நாம தெரிந்து கொள்ளும். துபாய் இயங்காது, சவுதி இயங்காது, அமெரிக்கா இயங்காது, அழிச்சு போவோம் இந்தியர்கள் இல்லைன்னா. அதனாலதான் இன்னைக்கு மோடி எங்கே போனாலும் பெருமை. அப்படி தேசம் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது என்பது தெரியுமா? நமது இளைஞர்களுக்கு அதை பற்றிய பாடம் இருக்கா? இதை பற்றிய பெருமையை அவர்களுக்கு நாம் சொல்லுகிறோமா? நமது பத்திரிகைகள் மூலமாக போகிறதா? எதெல்லாம் மக்களுக்கு நியூசன்ஸ் வேல்யூவோ அதெல்லாம் பத்திரிகைக்கு நியூஸ் வேல்யூ. ஒரு மனைவி கணவனுக்கு தேநீர் போட்டு கொடுத்தா, கணவன் வந்த உடனே எனக்கு ஒரு வடை செய்து விடு என்றான், உடனே வடை செய்து கொடுத்தால் அப்படின்னா அது நியூஸ் கிடையாது. கணவன் வீட்டிற்கு வந்து ஒரு வடை வேண்டும் என்றால் உனக்கெல்லாம் ஒரு வடையா என்று எண்ணெய் சட்டியை தூக்கி தலையில் கொட்டினால் அது செய்தி. தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பஸ் ஆபரேஷன் தினசரி நடந்துட்டு இருக்கு. 10,000மோ 20,000மோ. ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பிய அந்த பேருந்து சரியாக கோயம்புத்தூருக்கு சரியான நேரத்தில் சென்றதுன்னா அது செய்தி கிடையாது. இடையிலே டிரைவர் போதையிலே தள்ளாடினார், அது போய் மரத்தில் போய் மோதினார்னா அது செய்தி. அப்போ விதி நியூஸ் கிடையாது, விதி விலக்கு தான் நியூஸ். ஆனால் அதை தொடர்ந்து நாம் படிக்கும் போது என்ன செய்கிறோம்? இந்த விதி விலக்கு தான் விதியாக இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறோம். நம்மை சுற்றி தவறான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன, நல்ல விஷயங்களே இல்லை என்று நினைக்கிறோம். இன்னும் ஆயிரக்கணக்கான இந்த நாடே கெட்டு போச்சுன்னு நினைக்கிறோம். நான் பல சமயங்களில் கல்லூரி மாநாட்டு கேட்டது உண்டு, இந்த நாட்டோட அரசியல்வாதி எல்லாம் மோசம்னு சொல்றவன் கை தூக்கு. கிட்டத்தட்ட எல்லாரும் கை தூக்கிறோம். அரசியல்னாலே அவனுக்கு ஒரு அலர்ஜி. இந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் எல்லாம் சரியில்லைன்னு சொல்றவன் கை தூக்கு தம்பி. கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் கை தூக்குவான். நான் சொல்வேன் மிச்ச பேர் கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தது இல்லை, நீ போய் பாரு, அதுக்கப்புறம் அவனும் மோசம்னு சொல்லுவேன். ஆசிரியர்கள் கூட சரியில்லை என்று சொல்லுபவர்கள் கை தூக்கு, கொஞ்சம் பேர் கை தூக்குவான். கடைசியா ஒரு பஞ்ச் கேள்வி, எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்றவன் கை தூக்குன்னு கேட்பேன். இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு இடத்துல ஒரு மாணவன் கூட எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு கை தூக்கு இதே கிடையாதுங்க. கோடிக்கணக்கான தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருக்கிற ஒரு தேசம் நல்ல நாடாகத்தானே இருக்க முடியும். ஒரு மாணவன் கூட சொன்னது இல்லையா, என் பையன் சரியில்லைன்னு சார் சொன்ன அப்பா அம்மாவை பார்த்திருக்கேன், எங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொன்ன பையனை நான் பார்த்ததே இல்லை. அப்போ இவ்வளவு நல்லவர்களை உருவாக்குகிற ஒரு நாடு உலகத்தில் எங்கெங்க இருக்கு? எங்கேயும் கிடையாது. இவ்வளவு சேரிட்டி இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை, இவ்வளவு கன்சர்ன் இருக்கிற நாடு எங்கேயும் இல்லை. இத்தனை பேர் கொள்ளையடித்து இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கொள்ளையடித்த பிறகும் கூட இந்த தேசத்தில் மிச்சம் இருக்கிற அளவுக்கு உற்பத்தி செய்ய தெரிந்த தொழிலாளர்களும் தொழில் முனைவோர்களும் இருக்கிற ஒரு தேசம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. இவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிற நாடு இல்லை. நாம பார்க்கிற ஸ்வீடன், நாம பார்க்கிற சுவிட்சர்லாந்து, ஹாலந்து, போலந்து, இந்த நாடுகள்லாம் இருக்காது 50 வருஷத்துல உலக வரைபடத்தில். ஏன் அங்க யாரும் குழந்தை பெற்றுக்கொள்ள முன் வருவதில்லை. கிழடு தட்டி போன நாடுகள், கிரே எக்கானமி, மக்கள் தொகை ரொம்ப வேகமாக குறைந்து கொண்டே போகுது, அங்கே ஆளே இருக்க மாட்டான். இந்தியா மாத்திரம்தான், இந்திய அன்னை மாத்திரம்தான். நீங்க கார்ட்டூன் போட்டீங்கன்னா உலகத்தில் 10,000 ஆண்டு காலம் வாழ்ந்த இந்திய அன்னை, ஆனால் கார்ட்டூன்ல பாத்தீங்கன்னா 25 வயசு பொண்ணு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பா. என்றும் இளமையாக இருக்கிற ஒரு நாடு பாரத நாடு தான். இதெல்லாம் நம்ம நாட்டினுடைய அசட்டுங்க. இதெல்லாம் வெளியில சொல்ல வேண்டாமான்னு கேட்கிறேன். ஒருத்தர் தண்ணியை போட்டுட்டு தள்ளாடிட்டு இருக்கிறான், அவங்க கிட்ட போய் டே உங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, உங்க அண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, உங்க தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் வந்தா ஊரே எந்திரிச்சு நின்று கைத்தட்டி வரவேற்கு தெரியுமா, இப்படிலாம் சொல்லி அவனுடைய பெருமையை சொன்னா தானே அவன் திருந்துவான். நான் சரியில்லாதவன், என் பாரம்பரியம் சரியில்லை, எனது முன்னோர்கள் தவறு செய்து விட்டார்கள், இங்க எல்லாம் ஜாதி பேரை சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், நமது பெண்களை எல்லாம் அடக்கி வைத்திருந்தோம், புருஷன் செத்து போனா நெருப்புல தூக்கி போட்டு கொளுத்தணும், இப்படி இல்லாததும் பொல்லாதமாக சொன்னா ஒரு இளைஞனுக்கு எப்படி தன்னை பற்றிய பெருமித உணர்வு வரும்? நான் இந்தியன் என்பதில் அவன் ஏன் பெருமை கொள்ளணும்? இப்படி ஒரு கேவலமான நாட்டில் நான் ஏன் பிறந்தேன் என்று வருத்தப்படுவான். நல்ல விஷயங்களை சொல்லும். அமெரிக்காவில் விவேகானந்தர் கேட்கிறாங்க, உங்க நாட்டில் புருஷன் செத்து போனா பொஞ்சாதியெல்லாம் தூக்கி நெருப்புல போட்டுருவீங்களாமே. அமெரிக்காவில் கோபம் அப்படி வருது அவருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவே இறந்துட்டாரு, அவங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறந்துட்டாரு, சாரதா தேவி உயிரோட தான் இருக்காங்க. இவங்க சொல்ற வங்காளத்திலே மகாபாரதத்தில் குந்தி உயிரோட தான் இருந்தா, புருஷன் செத்து போனா.
ராமாயணத்துல தசரதன் செத்து போனா 3 சம்சாரம் கடைசி வரைக்கும் உயிரோட தான் இருந்தாங்க. விதிவிலக்காக நடந்த சம்பவங்களை சொல்கிறீர்கள் சொன்னார் விவேகானந்தர். அவர் சொன்னாரு, இந்த விஞ்ச் ஹட்டுங்கிற பேர்ல உங்க ஐரோப்பாவு நாட்டுல லட்சக்கணக்கான பெண்களை பட்டப்பகலில் நெருப்பு வைத்து கொளுத்தி கொன்றீர்களே, அதை விடவும் இது ஒன்றும் மோசம் இல்லைன்னு சொன்னார். வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்தான். அவ்வளவு பேரை கொலை பண்ணியிருக்கான் பெண்கள் அமெரிக்கால, ஐரோப்பால. விஞ்ச் ஹண்ட்னு பேரு. அவர்களாம் வாயை திறந்து இந்தியா மீது ஒரு விரலை காட்டக்கூட அவர்களுக்கு யோகியதை கிடையாது. அவ்வளவு மோசமான ஒரு பின்னணியில வாழ்ந்து வந்த தேசங்கள் எல்லாம் நம்மை குறை சொல்கிறார்கள்னா அது காரணம் நாம